Hi friends, இன்னைக்கு நம்ம Excel VBA macroல வந்து part 11 வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினாக்க string manipulation பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த string manipulationல என்னென்ன நம்ம கவர் பண்ண போறோம் அப்படினாக்க join string எப்படி வர்க் ஆகுது VBAல, அதே மாதிரி left, right, mid, length, in string இதெல்லாம் எப்படி வர்க் ஆகுதுங்கறத பார்க்க போறோம். இந்த இது வந்து நம்ம ஆக்சுவலா எக்ஸல் ஃபார்முலாவிலே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இப்போ இத வந்து VBA ல எப்படி வர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். அதாவது எக்ஸல்ல எப்படி பார்த்திருப்போம்னாக்க லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்ட்ரிங் வேல்யூ எப்படி நம்ம வந்து எடுக்கிறது, ரைட் சைடு இருக்கிறது எப்படி எடுக்கிறது, மிட் ஸ்ட்ரிங் எப்படி எடுக்கிறது, மிட் வேல்யூ இந்த மாதிரி நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறது நம்ம அங்க ஃபார்முலா வச்சு நம்ம ஃபார்முலா ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் எக்ஸல்ல, அதை வச்சு நம்ம பார்த்திருப்போம். இப்போ வந்து எக்ஸல் VBA ல எப்படி பார்க்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸா வந்து பார்ட் 10 வரைக்கும் 1ல இருந்து 10 வரைக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸையும் பாருங்க, பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி எக்ஸல்ல வந்து ஆல்ரெடி வந்து 300 வீடியோஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். அதையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க எக்ஸல் VBAக்கு வரும்போது நீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பிளேலிஸ்ட் வைஸா போயிட்டு பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். சோ நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட் வைஸா போயிட்டு பாருங்க. நம்ம ஆல்ரெடி வந்து டாபிக் வைஸா வந்து வீடியோஸை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இப்போ வந்து இந்த வீடியோல ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், நம்ம கிட்ட ஒரு ஒர்க் புக் இருக்கு. டெவலப்பர் டேப்ல போயிட்டு நான் ஒரு கமாண்ட் பட்டன் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த கமாண்ட் பட்டனுக்கு வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸ்ல போயிட்டு பேக் கலர் வந்து நான் என்ன பண்றேன், ப்ளூ அசைன் பண்ணிக்கிறேன். இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கேப்ஷன்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன், something text click here ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பட்டன் வந்து இங்க கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நமக்கு இது ஆல்ரெடி டிசைன் மோட்ல தான் இருக்கு. நான் கிளிக் ஹியர்னு நான் ஒரு பட்டன் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்றேன். எனக்கு வந்து ஒரு சப் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் ஆயிருச்சு, மேக்ரோ வந்து கிரியேட் ஆயிருச்சு. பிரைவேட் சப் கமாண்ட் பட்டன் 1 அண்டர்ஸ்கோர் கிளிக்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இன்பிட்வீன்ல தான் கோட் வந்து ரைட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் ஸ்ட்ரிங் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 2 வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்கா வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். dim var 1 as stringா வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து another one வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்காவே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். var 2 as string 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கா வந்து டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், var 1ல வந்து ரகுன்ற நேம் வந்து ஸ்டோர் பண்றேன். var 2ல வந்து ராமன் சொல்லிட்டு நானு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ன்ற மாதிரி நானு இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறேன். var 2ல வந்து ராமன்ற நேம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த நீங்க ஸ்ட்ரிங் வேல்யூ எப்பப்பெல்லாம் நீங்க அசைன் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க இந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். ஸ்ட்ரிங் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அங்க டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதர்வைஸ் வந்து உங்களுக்கு எரர் டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ நான் இந்த வேரியபிள் 1ல இருக்கிற அந்த நேமையும் 2ல இருக்கிற நேமையும் நான் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணும். அதுதான் என்னோட டாஸ்க். சோ MSG பாக்ஸ். இப்போ வந்து என்னோட var 1 இருக்கு இல்லீங்களா, அந்த வேரியபிள் நேம் கன்கார்னேட் பண்றேன். ஓகேங்களா? அண்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அகைன் இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேமுக்கு லாஸ்ட் நேமுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். சோ கொடுத்துட்டு அகைன் வந்து கன்கார்னேட்டுக்காக நான் ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்றேன். அகைன் என்னோட var 2 வேரியபிள் 2 அந்த நேம் வந்து நான் இங்க டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், இங்க எக்ஸல்ல போயிட்டு இங்க டிசைன் மோட்ல இருக்கு இல்லீங்களா, இத நான் வந்து டிசேபிள் பண்றேன். டிசேபிள் பண்ணிட்டு என்னோட பட்டனை வந்து நான் இப்ப கிளிக் பண்றேன்.
கிளிக் பண்ண உடனே எனக்கு பாத்தீங்கன்னா இங்க ரகுராமன் சொல்லிட்டு எனக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. அதாவது சென்டர்ல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா நம்ம மேக்ரோல வந்து இங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ் வேரியபிள் 1 வேரியபிள் 2 ரெண்டையும் கால் பண்ணிருக்கோம். நமக்கு வந்து கரெக்டா இங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க லெஃப்ட் இதுலயே வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். அதாவது நம்ம எக்ஸல்ல வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம மேக்ரோல வந்து யூஸ் பண்ண போறோம். இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப இந்த இடத்துல வந்து நானு ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து நானு இப்ப இந்த வேரியபிள வந்து நானு இத வந்து நானு டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இப்ப டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். டேட்டா ஆஸ் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து இந்த டேட்டான்ற வேரியபிள்ல வந்து நான் ரகு ஸ்பேஸ் கொடுத்து ராமன் சொல்லிட்டு நான் ஒரு நேம் வந்து ஸ்டோர் பண்றேன். ஸ்டோர் பண்ணிட்டு இதுல வந்து இப்ப நான் மெசேஜ் பாக்ஸ்ல என்ன பண்ண போறேன், லெஃப்ட்ல இருந்து 4 கேரக்டர் நான் வந்து டிஸ்ப்ளே பண்ண போறேன். இப்ப மெசேஜ் பாக்ஸ் லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்களா, அதுக்கு பதிலா நம்ம லெஃப்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்னோட வேரியபிள் நேம் டேட்டா 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். இப்ப அசைன் பண்ணிட்டு இப்ப நான் இந்த மேக்ரோ ரன் பண்ணும்போது என்ன டிஸ்ப்ளே பண்ணுதுன்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ரகு லெஃப்ட்ல இருந்து 4 கேரக்டர் வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. இப்ப இதே நீங்க இந்த இடத்துல வந்து ரைட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரைட் இதே இதுக்கு வந்து நான் ரைட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரைட்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். அசைன் பண்ணிட்டு இப்ப இந்த மேக்ரோ ரன் பண்ண அப்படின்னாக்க எனக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அதாவது லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு இருந்து நமக்கு 4 கேரக்டர் வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. சோ இப்ப இதே நான் வந்து மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், மிடில் நான் கொடுக்க போறேன். இப்ப மிடில் யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க இப்ப இந்த இடத்துல நீங்க டைரக்டா இந்த வேரியபிள் நேமையும் நீங்க இங்க டிஃபைன் பண்ணலாம். அதர்வைஸ் இங்க வந்து டபுள் கோட்ஸ்குள்ள வந்து ரகு ராமன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்க கொடுத்துட்டு நீங்க இப்ப இந்த மேக்ரோ ரன் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். பிகாஸ் நீங்க நேம் டைரக்டா அசைன் பண்ணாலும் சரி, அந்த நேம் எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம் இங்க கால் பண்ணிட்டாலும் சரி உங்களுக்கு சேம் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், இப்போ ஒரு மிட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ மிட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னாக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8,3ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதாவது என்னோட ஸ்ட்ரிங் எங்க ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் எத்தனை கேரக்டர் வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கறத இப்போ வந்து நான் ரன் பண்றேன். என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு பாருங்க. நமக்கு வந்து அங்க அந்த 8 கேரக்டர்ஸ் இல்ல. சோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து சம்திங் வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்றேன் 2, இங்க வந்து 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோடை வந்து ஸ்டாப் பண்ணீங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுங்க. நம்பர் ஆர்குமெண்ட் ஆர் இன்வாலிட் ப்ராப்பர்ட்டி அசைன்மெண்ட் ஏதோ சம்திங் வந்து இங்க டெக்ஸ்ட் வந்து மிஸ்ஸிங் ஆகுது. இப்போ வந்து இங்க மிட் கொடுக்கணும். நம்ம ரைட்லயே வச்சிருக்கோம். சோ மிட் ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணீங்க. இப்போ கோடை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க இப்ப ரன் பண்ணுங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 6ன்னு வருது. சோ இங்க நம்ம 5th கேரக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதையும் கன்சிடர் பண்ணி நமக்கு 6 மட்டும் ஷோ பண்ணுது. இப்போ இதே இந்த இடத்துல நான் வந்து ஒரு 5 கேரக்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 6th ஸ்டார்ட் ஆகி எனக்கு வந்து ஒரு 5 கேரக்டர் வரணும். சோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு ராமன் அப்படின்றது மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து மிட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் எத்தனை கேரக்டர் வேணுங்கிறத நம்ம இங்க அசைன் பண்ணணும். சோ இப்ப இந்த இடத்துல நீங்க ரகுராம்னு டைரக்டா நேம் கொடுக்காம டேட்டான்னு சொல்லிட்டு வேரியபிள் கொடுத்தும் நீங்க கால் பண்ணலாம். இப்ப சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சாரி, இந்த இடத்துல வந்து நம்ம டெக்ஸ்ட் தான் கொடுத்தாகணும். ஏன்னா மிட் வந்து நம்ம கரெக்டா அந்த நேம் அசைன் பண்ணணும். கொடுத்துட்டு இப்ப ரன் பண்ணுங்க. ஓகே. ஏன் அப்படின்னா இப்ப நீங்க இங்க டேட்டால நீங்க எடுக்கும்போது டேட்டால வந்து நமக்கு 6th கேரக்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா அப்போ வந்து 6th கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ணோம். அங்க எதுவுமே இல்ல நமக்கு வந்து. சோ நமக்கு அங்க வந்து எம்டியா மெசேஜ் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணுச்சு.
எனிவே நமக்கு அங்க வந்து எம்டியா இருந்தாலும் அது ஸ்பேஸையும் வந்து ஒரு கேரக்டரா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா லென்த் நம்ம செக் பண்ண போறோம். இப்போ லென்த் வந்து என்னன்னாக்க சும்மா சிம்பிள் தான். இப்போ நான் இதே இதில் வந்து இந்த இடத்துல LEN எக்ஸல் நம்ம என்ன ஃபங்க்ஷனோ அதே தான். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இப்போ இந்த கோடை ரன் பண்ணுறேன், என்ன ரிசல்ட் கிடைக்குது பாருங்க. இப்போ 10ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ ரகுராமன் சென்னைன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னா இப்போ 18 காமிக்குது. இப்போ இன்க்ளூடிங் ஸ்பேஸோட தான் நமக்கு அந்த 18 சொல்லிட்டு அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுலேயே இன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்க்க போறோம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து INSTR அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன், கமா கொடுத்துட்டு அகைன் டபுள் கோட்ஸ்குள்ள வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் MAன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் MAன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் என்னோட கோடை ரன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா 8ன்னு சொல்லிட்டு வருது. ஏன் 8ன்னு சொல்லிட்டு வருதுன்னா அந்த MA அப்படின்றது எந்த இடத்துல இருக்கோ அதோட பொசிஷன் நம்பர் தான் நமக்கு அங்க டிஸ்பிளே பண்ணுது. இப்போ RAGU இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு 5 கேரக்டரு. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒன்று 6 7 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா Mன்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா MAன்னு. இந்த 2 கேரக்டர் இருக்கிறத ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நமக்கு அங்க டிஸ்பிளே பண்ணுது 8ன்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பெர்ஃபெக்ட்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து நீங்க எக்ஸல் VBAல வந்து எக்ஸல் ஃபார்முலா இல்லாம நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம கோடிங்லயே. ஸோ இந்த மாதிரி கான்செப்டை வந்து நம்ம எக்ஸல் இல்லாம VBAலையும் பாருங்க, நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டி எல்லாம். ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த கோடு விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட எக்ஸலை வந்து நான் சேவஸ் கொடுத்து எக்ஸல் ஒர்க் புக்கை வந்து நார்மல் எக்ஸல் ஒர்க் புக்கை வந்து நான் என்ன பண்றேன், மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்கா வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பதான் நான் நெக்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது அந்த கோட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க நார்மல் ஒர்க் புக்ல வந்து சேவ் பண்ணீங்கன்னா அகைன் ஓபன் பண்ணும்போது ஆல்ரெடி கிரியேட் பண்ண மேக்ரோ கோட்லாம் இருக்காது. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட அந்த கோடு இருக்கிற இடத்துல போயிட்டு நான் இப்போ என்ன பண்றேன், இந்த இது பாத்தீங்கன்னா மேக்ரோ எனேபிள்டு ஃபைல் நான் ஓபன் பண்ணாக்க இருக்கும். ஒர்க் புக் நார்மல் சேவ் பண்ண பாத்தீங்கன்னா அதுல இருக்காது கோடு. இப்போ நான் இந்த நார்மல் ஒர்க் புக்கை ஓபன் பண்றேன், Alt F11 கொடுத்து கோடு போயிட்டு பாக்குறேன், இங்க எதுவுமே கோடே இல்லை. ஸோ சேம் ஒர்க் புக் நம்ம மேக்ரோ எனேபிள்டா சேவ் பண்ண பாத்தீங்களா, அதை நான் ஓபன் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் வார்னிங், செக்யூரிட்டி வார்னிங் வரும். அதாவது பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ண சொல்லும் மேக்ரோ எனேபிள்டு ஃபைல்ல. இப்போ Alt F11 கொடுத்து நான் செக் பண்றேன், என்னோட ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த கோட்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க எப்பவுமே கோட் ரைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு மேக்ரோ எனேபிள்டு ஃபைலா வந்து எக்ஸல்ல சேவ் பண்ணாதான் உங்களோட எக்ஸிஸ்டிங் மேக்ரோ கோட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதர்வைஸ் அது எல்லாமே வந்து எரேஸ் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன், இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.